வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு மிகப்பெரிய கடன் உதவியை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது உலக வங்கி, ஜனாதிபதி தெரிவிப்பு. வளர்ப்பு மகனை கழுத்து நெரித்து கொலை செய்த பெண் கைது. தீயுடன் சங்கமானார் மாவை சேனாதிராஜா. அம்பலாந்தோட்டையில் 3 வெட்டி கொலை. 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை அரசு நிறுவனங்களின் தேசிய கொடியை ஏற்றவும் கட்டிடங்களில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி நாளை மற்றும் நாளை மறுநாள் அரசு நிறுவனங்களின் கட்டிடங்களை மின் விளக்குகளால் அலங்கரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பான பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள் என அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேன்முறையீட்டு நீதிமன்ற பதில் நீதியரசர்களாக நீதிமன்றத்தில் தற்போதிருக்கும் சிரேஷ்ட நீதியரசர்களான முகமது லாபர் தாஹிர் நியமிக்கப்பட்டுள்ளார். மேன்முறையீட்டு நீதிமன்ற பதில் நீதியரசர்களாக முகமது லாபர் தாஹிர் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதியரசர் பந்துல கருணாரட்ன ஓய்வு பெறுவதற்கு முந்தைய விடுமுறையை பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் அதனை ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க ஏற்றுக்கொண்டுள்ளார். புதிய மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசர் ஒருவர் அரசியலமைப்பு ரீதியாக நியமிக்கப்படும் வரை இந்த நியமிப்பு நடைமுறையில் இருக்கும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வளர்ப்பு மகளை களத்து நெரித்து கொலை செய்த சம்பவத்துடன் ஒன்றிய இந்தியாவில் பீகார் மாநிலத்தில் பதிவாகியுள்ளது. இச்சம்பவத்தில் 8 வயதுடைய பெண் பிள்ளை ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்றைய தினம் சிறுமி காணாமல் போயிருந்த நிலையில் அவரது குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார்கள். முறைப்பாட்டைத் தொடர்ந்து காவல் நிலையத்தினர் சிறுமியின் சித்தியான வளர்ப்பு தாயின் வீட்டில் சோதனையை முன்னெடுத்துள்ளார்கள். இதன்போது சிறுமியின் உடல் கருகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட உடல் பிரேத பரிசோதனைக்காக அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. பின்னர் சிறுமியின் சித்தியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சிறுமியை தாமே கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். இதனையடுத்து குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை தமிழிசை கட்சியின் மறைந்த மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் புகழுடல் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை தகனம் செய்யப்பட்டது. மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்பட்டிருந்தது. அன்றைய தினம் இறுதிக்கிரிகைகள் நடைபெற்று மாவட்டபுரம் இந்து மயானத்தில் அவரது பூத உடல் தகனம் செய்யப்பட்டது. அரசியல் பிரமுகர்கள், பொது அமைப்பினர்கள், மதகுருமார், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் இறுதிக்கிரிகைகளில் கலந்து கொண்டார்கள். சந்தையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலை கணிசமாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி முட்டையின் விலை 24 தொடக்கம் 30 வரையிலும், 1 கிலோகிராம் கோழி இறைச்சியின் விலை 650 தொடக்கம் 850 வரையிலும் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக சந்தை வட்டாரங்களில் தெரிவிக்கின்றன. முட்டை மற்றும் கோழி உற்பத்தி அதிகரித்துள்ளதாலும் அதன் தேவை குறைவடைந்ததாகவும் விலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதேவேளை சிறப்பு அங்காடிகளில் 10 முட்டை கொண்ட ஒரு பொதியும் 500 தொடக்கம் 520 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் கூறியுள்ளார்கள். அத்துடன் 1 கிலோகிராம் கோழி இறைச்சியும் 600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. நாட்டிற்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளதை அடுத்து வாகனங்களை பாதுகாப்பாக இறக்குமதி செய்ய தயாராக இருப்பதாக ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி வில்சன் குவா தெரிவித்துள்ளார். 2018ஆம் ஆண்டு முதல் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கும் ஏற்றுமதி செய்வதற்கும் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை கப்பலிலிருந்து இறக்குவதற்கு அனுபவம் வாய்ந்த ஊழியர்கள் இருப்பதாகவும் ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுக தலைமை நிர்வாக அதிகாரியில் வில்சன் குஹா மேலும் தெரிவித்துள்ளார். கொள்ளுப்பட்டியில் உள்ள RAD மில் மாவட்டத்தில் உள்ள விடுதியில் தங்கியிருந்த வெளிநாட்டு பெண் ஒருவர் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 24 வயதுடைய இங்கிலாந்து பெண் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விடுதியில் தங்கியிருந்த அவருடன் தங்கியிருந்த மற்றொரு தம்பதியினரும் தற்போது சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
கடந்த ஜனவரி மாதத்தில் 4,943 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த மாதத்தில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் 1382 டெங்கு நோயாளர்கள் கடந்த மாதம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய கடனுதவியை இந்த ஆண்டு நாட்டுக்கு வழங்குவதற்கு உலக வங்கி ஒப்புக்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குருநாகலில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்து, எதிர்வரும் பாதீட்டில் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கழிவுகளை அப்புறப்படுத்துவதற்காக 28 வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஆசிய அபிவிருத்தி வங்கியுடனும் உலக வங்கியுடனும் அண்மையில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. இதன்போது இலங்கைக்கு பெருந்தொகையான நிதி வழங்குவதற்கு உலக வங்கி இணங்கியுள்ளது. அதே நேரம் 250க்கும் குறைந்த எண்ணிக்கையான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் பயிலும் மாணவர்களுக்கு பாதனை கொள்வதற்காக தலா 3000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. அத்துடன் எதிர்வரும் பாதத்தில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபுல புலமை பரிசில் அதிகரிக்கப்பட உள்ளதுடன் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களுக்கு கொழுப்பெறவொன்றை வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளது. ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதுடன் காவல்துறை, சுங்கம் போன்றவற்றுக்கான ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. அதே நேரம் அரச பணியாளர்களுக்கு பொருத்தமான வகையில் அடிப்படை வேதனத்தை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. முதலீட்டாளர்களுக்கு கடந்த காலங்களில் விதிக்கப்பட்டிருந்த கடுமையான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட உள்ளன. அதே நேரம் மாங்குளம், பரந்தன் மற்றும் காங்கேசன்துறை ஆகிய பகுதிகளில் பொருளாதார மத்திய நிலையங்கள் நிறுவப்பட உள்ளன. அண்மையில் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் தாம் முன்னெடுத்த விஜயங்களின் போது விமான பயணச்சீட்டுக்கான செலவை தவிர வேறு எந்த செலவுகளும் அரசு நிதி பயன்படுத்தப்படவில்லை எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் தங்கியிருக்கும் நாட்களில் அடிப்படை தமக்கு வழங்கப்படும் கொடுப்பனவையும் தாம் மீள அரசாங்கத்திடமே கையளிப்பதாகவும் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஹம்பலாந்தோட்டை பெமியன்ஸ் வாழ பகுதியில் 3 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த விசாரணை சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர். இதுடன் இன்றைய நாள் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி.